பெங்களூர்ல மெர்சல் படத்துக்கு மெர்சலாவே ஆக்கிட்டாங்க. அதுக்கான வழி கிடையாது. கைஸ் குட் மார்னிங், வெல்கம் பேக் வித் another வீடியோ. இன்னைக்கு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬದ ಆರ್ಥಿಕ ಶುಭಾಶಯಗಳು. தெலுங்குல என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தெலுங்கு, ஹிந்தி, மலையாளத்தில் தெரியல. அதனால் இது வரைக்கும் இன்றைக்கி பொங்கல் என்னென்ன இடத்துக்கு போகிறோம், என்னென்ன பண்ணுறோன்றதை இந்த ப்ளாகில் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் கிரண். ஹாய் சொல்லுங்கள் கிரண். ஹாய் கைஸ். அப்புறம் கைஸ், பொங்கல் அடி போய்கிட்டு இருக்கு. கரும்பெல்லாம் சாப்பிட்டீங்களா? பொங்கல் தொன்னீங்களா? பொங்கல் சாப்பிட்டீங்களா? குடும்பத்தோட கண்களே அதுதானே பெண்களே, ஞாயிறுக்கு அப்புறம் திங்களே, கை போறந்தா பொங்கலே, சூரியனுக்கு படைக்கதான் சக்கர பொங்கலே. கைஸ் இங்கே பாருங்கள் கைஸ். கைஸ் தெரியுதா கைஸ்? இருங்க கைஸ், வேறு ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன். நைஸ், வெரி நைஸ் கைஸ். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொங்கல் வந்து லுலு மால் அப்படியே வர்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் லுலு மாலில் இந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணி பார்க்குறேன். மெர்சல் போட்டிருப்பாங்கன்னு நினச்சி ஒரு நம்பிக்கையில் லுலு மாலில் வந்து, ஆனால் மெர்சல் போடல. எங்கள் ஏரியாவில் அருணா தேட்டரில் மட்டும்தான் மெர்சல் போட்டிருக்காங்க. சரி, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் லுலு மாலை கொஞ்சம் சுற்றி பார்ப்போம், அப்படியே கொஞ்சம் டைம் ஆயிரும். அப்படியே வயிற்று கொஞ்சம் கொட்டிக்கின்னு அப்படியே மெர்சல் படம் 4:30 மணி ஷோ பார்த்துட்டு அப்படியே என்னோட பிளாகை முடிச்சுக்கலான் இருக்கேன். என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். இன்றைக்கின்னு பார்த்து லுலு மாலே வெறிச்சோடி கிடக்குது. ஒருத்தனும் காணா, காலியாக இருக்குது. எப்பவுமே கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே. ஆனால் இன்றைக்கி ரொம்பவே காலியாக இருக்குன்றதுனால நல்லா இருக்குது. கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. கைஸ், லுலு மாலுக்கு வந்ததில் உருப்படியாக 2 டார்க் சாக்லேட் வாங்கியிருக்கோம். இந்த 2 டார்க் சாக்லேட் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா வருது கைஸ். அப்படியா? அது என்ன பண்ணுறது? உருப்படியாக வாங்கினது இது ஒன்று தான். லுலு மாலில் வந்து யாருக்காவது தெரிஞ்சு இது என்னன்னு சொல்லுங்கள் கைஸ். இது என்னன்னு தெரியல எனக்கு. இங்கே லுலு மாலில் வந்துட்டு ஒன்று என்னன்னு தெரியாமலே முடிச்சுட்டு இருக்கோம். இருங்க கைஸ், இங்கே பாருங்க கைஸ், எதோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் தான் ஏதோ ஜூஸ் எடுக்கணும்னு வந்தான். ஆனால் என்ன ஜூஸ் எடுக்க போகிறான்னு சத்தியமாக எனக்கு தெரியல கைஸ். விராட் கோலி ஜூஸ். இது விராட் கோலி ஜூஸ் ஆடாது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஜூஸ்க்கு விராட் கோலியை ஓனராக சொல்லுங்க கைஸ். இவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஜூஸ்க்கு விராட் கோலி ஓனராக சத்தியமாக எனக்கு தெரியல. யாராவது கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஒன்று ஒழுங்காக இடேண்டா எடுக்கிறியா இல்லையா? சரி ஆச்சு, வா போதும் கைஸ். இது 2 எடுத்துகிட்டு போகிறோம் கைஸ், அவ்வளோதான் கைஸ். இவன் ஏதோ இன்னும் ஜூஸ்லேயே இருக்கான் கைஸ். கைஸ் ஃபைனலி இந்த டார்க் சாக்லேட்டும் இந்த ஒரு ஜூஸை வாங்கியிருக்குது. என்ன இளவுலேயே தெரில கைஸ். ஒருத்தன் வர அவனுக்கு கொடுப்போம் இந்த ஜூஸை. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சாக்லேட் நாங்கள் எடுத்துப்போம். அவன் வந்த உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மூஞ்ச ஒரு முகமாக திரும்புங்கன்ற மாதிரி நான் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ். இது எப்படி இருக்கும்னு தெரில. என்ன பிராண்டு, என்ன இலவுன்னு தெரில. தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆப்பிளா? ஆப்பிள் தான் கைஸ். கைஸ் வரேன் பாருங்க கைஸ். கைஸ் வரேன் கைஸ். இவனுக்கு தான் லேட்டாக வந்ததுக்கு உனக்கு ஒரு ஜூஸ்ரா சாப்பிட. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. உனக்காக ஒரு ஜூஸ் வை. உன் பேச காட்டு. உன் பேச காட்டுறா சதீஷ். கைஸ் பார்த்துக்கோங்க, இவன் தான் கல்பிரேட். எப்பவுமே லேட்டாக வர்றது எங்கள் கேங்கில் இவன் தான். வாண்டட். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம உனக்கு காலை கடிக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. லிஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம் கைஸ். இவனை சோலி முடிச்சு அல்லிமனைக்கு வந்தோம் கைஸ் சாப்பிட்றதுக்கு. கியூ எங்கேருந்து எங்கே வரைக்கும் நிற்கிறாங்க பாருங்க. இந்த பொங்கல் அன்னைக்கு ஒரே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இதுதான் அல்லிமனை. பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏதோ ஆஃபர் மாதிரி இருக்குது, ஆனால் என்னன்னு தெரில கைஸ். தெரிஞ்சால் அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா?
கைஸ் கட் அவுட்லாம் வர்ற மாதிரி செஞ்சு சித்ரானா தான் கட் அவுட்டு. எல்லாம் கத்துங்கப்பா. போட்டாங்கய்யா. சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் போடுங்கடா. பெங்களூர்ல மெர்சல் படத்துக்கு மெர்சலாவே ஆக்கிட்டாங்க. லிட்டரலி எப்படி இருந்துச்சுன்னா வீடியோஸ் எல்லாம் போடுற பாருங்க, தொண்டையே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு புது ஃபிலிம் பார்க்குற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான். கூடவே 3 பக்கீஸ் எல்லாம் வந்தானுங்க. வாடா இவன் ஒருத்தன் அப்படி பாப்பா, இவன் ஒருத்தன் 4 பேர் வந்தோம். தரமான சம்பவம். தேட்டரில் திரிக்க விட்டானுங்க. ஒன்ஸ் மோர் கேட்டு தொலை பண்ணிட்டாங்க. நான் போடல, நான் போட்டிருக்கலான்னு தோணுது. ஆனால் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே ஃபைன். நேற்றுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல கைஸ், இருந்தாலும் வீடியோஸ் எல்லாம் போடுறேன் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரம் கார்த்திக்.